தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நல்ல மாறுதலை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உடைந்து போன, நொறுக்கப்பட்டிருக்கிற சில அனுபவங்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையும் அதே போல தான். சில நேரத்தில் நீங்கள் நொறுங்கி போய் இருக்கிறீங்க. காரணம் என்ன? அநேகருடைய நாவின் கிரியைகள், அந்த நாவிலிருந்து புறப்படுகிற சில வார்த்தைகள், அது உங்களை காயப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்து இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறதான அனுபவத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு ஆரோக்கியமுள்ள வார்த்தை எனக்கு நேராக வராதா? ஆரோக்கியமுள்ளதான வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காதா என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக, ஒரு ஆறுதலுக்காக, அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே கொஞ்சம் நம்மை அந்த இடத்துல வைத்து பார்ப்போம். உங்கள் நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு உங்க நாவு அநேக நேரத்தில் மாறுபட்ட நாவாய் இருக்கிறது. ஈஸியா அடுத்தவர்களை உடைச்சிடுறீங்க, ஈஸியா அடுத்தவர்களை காயப்படுத்திடுறீங்க, ஈஸியா மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் குச்சு 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 குச்சுன்னு ஏதோ ஒன்று பேசி நாவின் மாறுபாடுகளை காண்பித்து அந்த இடத்துல மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதான சில அனுபவங்கள் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிறதான நீ உன் வாழ்க்கையில் குறையில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே, மறந்து போகாதே. நான் சொல்லுவேன், மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் என் வாழ்க்கையை அப்படி மாறிவிடக்கூடாது. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்லையே. அப்போ அங்கே ஆரோக்கியமுள்ள நாவு உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். அந்த ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும். அந்த வார்த்தைகள் திடப்படுத்துதலை கொண்டு வரும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை தாங்கட்டும், பலப்படுத்தும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் காயங்கட்டுதலை கொண்டு வரட்டும், காயங்கட்டுதலை கொண்டு வரட்டும். அப்போது என் வாய் சத்தியத்தை விளம்பி ஏற்ற வார்த்தைகளை பேசி திடப்படுத்துதலை கொடுத்து, ஆரோக்கியப்படுத்துதலை கொடுத்து, கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி நிறுத்துகிற அதான அனுபவங்களுக்குள்ளே நான் நிற்கிறேனா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் வார்த்தை சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். அது உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும், ஜீவனை கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ அடுத்த ஆள் எழும்பக்கூடாதபடிக்கு உடைச்சு போட்டுருவோம் வாயின் வார்த்தையினால். வேண்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் உடைஞ்சு போயிருக்கிறீங்க. காரணம் என்ன? யாரோ பேசின காரியங்கள், அப்படிதானே? இப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, நீங்கள் மற்றவர்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாயினால் எத்தனை பேரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நாவின் மாறுபாடு மாறி போவதாக, விடுதலையை கர்த்தர் தருவாராக. உங்கள் நாவிலிருந்து ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும், ஜீவ விருட்சமாக மற்றவங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். ஆமென், ஆமென். கட்டி எழுப்புகிற வார்த்தை புறப்படட்டும். இப்போ சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்கள் இருதயத்தை கட்டுவார், காயம் கட்டுவார்,
யாரெல்லாம் உங்கள் இருதயத்தை நொறுக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல ஜீவ விருட்சமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு உங்கள் காயங்களை கட்டி உங்களை பலப்படுத்தி நிறுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் நாவினால யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஏற்ற விதங்களிலே மற்றவர்களை தட்டி அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு நீர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாவின் மாறுபாடுன்னு அனுபவங்கள் அல்ல, அந்த நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கி போடும். ஆரோக்கியமுள்ள நாவு அவருடைய உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக, அந்த வார்த்தைகள் வெளிவரத்தக்கதாக ஜீவ விருட்சத்தை போல காணப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்கள் உள்ளத்திலிருந்து மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, நாவின் மாறுபாடல்ல, ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் புறப்பட, ஜீவ விருட்சத்திற்கேற்ற வார்த்தைகள் புறப்பட, ஆரோக்கியமுள்ள நாவாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. God bless you. God.